இப்போ question number 27 பார்க்கலாம். Let A, B, B, n by n matrices, which of the following equals trace of A square into B square? Option A, trace of AB whole square. Option B, trace of AB square A. Option C, trace of AB square. Option D, trace of BA BA. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜூன் 2015ல சிஎஸ்ஐஆர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஏ அண்ட் பின்றது n by n மேட்ரிசஸா இருந்து அதோட ட்ரேஸ் வேல்யூ எதுக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சா இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி, ட்ரேஸ் ஆஃப் ஏ பி ஸ்கொயர் இன்ட்டு ஏன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இதோட ஈக்குவலண்ட் ட்ரேஸ் வேல்யூ. ஸோ இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின்ல ட்ரேஸ் ஆஃப் ஏபி வேல்யூ என்னன்றது தெரிஞ்சதுன்னா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏபின்றது என்ன மேட்ரிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, n by n மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ட்ரேஸ் ஆஃப் ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் பி இன்ட்டு ஏன்றது நம்மளுக்கு தெரியும், ஏற்கனவே நோன் ரிசல்ட் தான். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ட்ரேஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர். ஸோ ட்ரேஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயரை ஏ இன்ட்டு ஏன்னு எழுதிக்கலாம், பி ஸ்கொயரை பி இன்ட்டு பின்னு கொடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம மாற்றி எழுதிக்கலாம், பிஏன்னு எழுதிக்கலாம், நடுவில் இருக்கிறத மாற்றிக்கலாம். ட்ரேஸ் ஆஃப் ஏ இன்ட்டு பிஏ பி. திருப்பி இது எப்படி வந்துடும் அப்படின்னா ஏபி பிஏ. அப்போ நடுவில் இருக்கிற பி ரெண்டு பியும் சேர்த்து நம்ம பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ ட்ரேஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் ஏ பி ஸ்கொயர் ஏ. இது வந்து ஆப்ஷன் சி பியில் இருக்கு நம்மளுக்கு, ட்ரேஸ் ஆஃப் ஏ பி ஸ்கொயர் ஏன்றது. இதுவே இன்னொரு மாடல்லையும் நம்ம போடலாம். ட்ரேஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்ன்றதை எப்படி எழுதிக்கலாம்னா ஏ இன்ட்டு ஏ பி இன்ட்டு பின்னு கொடுத்துக்கலாம். திருப்பி இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிஏ இன்ட்டு ஏபின்னு கொடுத்துக்கலாம். நம்ம இதை மாற்றிக்கலாம், நம்ம பிஏ மாற்றிக்கலாம் நம்ம. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா பிஏன்னு போட்டுக்கிறீங்க ஃபர்ஸ்ட். இப்போ ஏபி ஏபின்னு கிடைக்கும். திருப்பி இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ஏபியை மாற்றும் போது ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ. ஏன்னா ட்ரேஸ் ஆஃப் ஏபின்றது என்னன்னு சொல்லியிருக்கோம், ட்ரேஸ் ஆஃப் பிஏன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால வந்து பி இன்ட்டு ஏஏ பின்னு வரும். திருப்பி நடுவில் இருக்க ஏ ரெண்டு ஏ இருக்குல்லையே ஏ இன்ட்டு ஏ, அதை வந்து நம்ம ஏ ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான். ட்ரேஸ் ஆஃப் பி ஏ ஸ்கொயர் இன்ட்டு பின்ற ஆன்சர் கிடைச்சிடும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ட்ரேஸ் ஆஃப் ஏ பி ஸ்கொயர் ஏன்றது தான் கரெக்ட் ஆன்சர்.